குட்டீஸ் 8th தமிழுக்கான அஃபிஷியல் தமிழ் எக்ஸாமுக்கான கோர்ட்டில் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரொம்ப நிறைய பேர் வீடியோ அப்லோட் பண்ணுன்னு கேட்டிருந்தீங்க. அந்த கொஸ்டின் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தது பெல் பட்டனை ஆல்ல கிளிக் பண்ணுவாங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் பெல் பட்டனை கிளிக் பண்ணினா வணக்கம் ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதே மாதிரி லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அதுதான் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல அப்லோட் பண்ணக்கூடிய லீக் இருக்கும். பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு அதுதான் அனுப்பப்படும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் தான் லிங்க்ஸ் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 மார்க் பாருங்கள். 15 ஒன் வேர்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க. ஓகேவா? ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க. அப்போ தான் நல்லா மார்க்ஸ் வரும். அதே மாதிரி 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாம் புக் பேக் படித்தாலே போதுமானது. நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? 1 மார்க்கில் ஆன்சர் மார்க் பண்ணியே கொண்டு வந்திருக்கேன். ஸோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஸ்டின் உங்களுக்கு. பாருங்கள், தமிழ் தாய் ஐம்பொருள் காப்பியங்களை அணிந்துள்ளார் யார்? அணிகளானாக. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் டேஸ்? தந்தை பெரியார். ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் என்ன? தலை. ஆங்கன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? ஆம் கூட்டல் கண். நோய்கள் பெருக மனிதன் டேஸ் விட்டு விலகியதுதான் முதன்மை காரணமாகும். இயற்கையை. இந்த மாதிரி 1 மார்க்ஸ்லாம் ஆன்சர் இதிலே மார்க் பண்ணியிருக்கு. கரெக்டாக படித்து பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படியே பாருங்கள். 7, 8, 9, 10, 11, 12. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. பேராகிராஃப் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அதை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இந்த நாளுக்கும் சிம்பிள் தான். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? 8th ஸ்டார்ட் ஆகுது. இது 8th, 9th, 10th அப்படியே எல்லாத்துக்குமே இருக்கும் இது. ஓகேவா? 15 ஒன் மார்க்கு. ஸோ அடுத்து போனாங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகுதி 2 பாருங்கள். ப்ரீ 1 2 மார்க் கொஸ்டின்ஸு. ஸோ 6 கேட்டிருப்பாங்க. 6ல் நீங்கள் 4 எழுதுனா போதும். கம்பல்சரி இருக்கும். கம்பல்சரியில் டெஃபினட்டாக உங்களுக்கு திருக்குறள் கம்பல்சரியாக கேட்பாங்க. ஓகேவா? விடை கேட்ட வினா அமைக்க ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியாக எழுதிடுவீங்க. பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள். 17, 18, 19, 20, 21 பாருங்கள். குரல் என முடியும் குரலை எழுதுக. இதான் உங்களுக்கு கம்பல்சரி. கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து இலக்கணம் 2 மார்க்ஸ்ப்பா. ஸோ அகரவரிசைப்படுத்துக. இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள், உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸு. 3 மார்க் கொஸ்டின்ஸ் பண்ணால் உரை பற்றியை படித்து வினாக்களுக்கு விடையளி. ரொம்ப சிம்பிள்ப்பா. இந்த பேராகிராஃப்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். அதை எடுத்து கரெக்டாக அந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதுனா போதும் உங்களுக்கு 3 மார்க்கு. அது இல்லாமல் மீதிக்க 2ல் இதை 1 எழுதிக்கோங்க. பள்ளி குழந்தைங்களுக்கு மருத்துவர் கூறும் அறிவுரைகள் என்ன? ஸோ அதை நீங்கள் ஓனாக கூட எழுதிக்கலாம். 2 ஆச்சா? அவ்வளோதான். அடுத்த 3 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாட பகுதி கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? 2 கேட்டிருக்காங்க. 2ல் இதை 1 எழுதணும். மீதிக்கிற 1 சாய்ஸில் விட்டுக்கலாம். அதே மாதிரி மீதிக்கிற 2ல் இதை 1 எழுதணும். ரொம்ப சிம்பிள் தான். அடுத்த 3 மார்க்கில் பாருங்கள், உங்களுக்கு அணி கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி அழகிட்டு வாய்ப்பாடு இருக்கும் உங்களுக்கு. இது கோர்ட்டில் இல்லைனா உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆன்லைன் எக்ஸாமில் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? வினைமுற்று என்ன? கீழ்காணும் சொற்களுக்கு பொருத்தமான பண்பை விகுதிகளை சேர்த்து எழுதுக. சிம்பிள் தான். பிரிது மொழிதல் அணியை எடுத்து விளக்குக. 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். அடுத்து ஸோ எதிரா சாய்ஸ் 38 பாருங்கள். 2ல் 1 எழுதணும். எதிரா சாய்ஸ் தான். அதே மாதிரி 39 அதே மாதிரி தான். 2ல் 1 எழுதணும். அதுக்கப்புறம் 40, 41, 42 3 இதாகணும். ஓகேவா? இதுலேயும் பார்த்தா உங்களுக்கு எதிராக சாய்ஸ் இருக்குது. 42ல் எதிராக சாய்ஸ் இருக்குது. பட் 40, 41 எதிராக சாய்ஸ் இல்லை. நீ எழுதான் ஆகணும். ரொம்ப சிம்பிள் தான். அதுவும் கஷ்டப்படமான எதுவும் இல்லை. அடுத்து கடைசியாக உங்களுக்கான நெடுவினாப்பா. ஸோ 8 மார்க் கொஸ்டின்ஸு. ரொம்ப சிம்பிள் தான். அதுவும் கஷ்டப்படமான ஒன்றும் இல்லை. இதுக்கும் எதிராக சாய்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ 43, 44, 45 3ல் ஏதோ ஒவ்வொன்று எழுதுனா போதும். 3 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஃபஸ்ட் மாதிரி கொஸ்டின் பார்த்தா என்ன தோணுன்னா உங்களுக்கு நம்ம படித்ததாக வந்திருக்கா, இல்லை நம்ம எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது, என்னெல்லாம் கவர் பண்ண வேண்டியது இருக்குது புக்கில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான்ப்பா. ரொம்ப சிம்பிள் தான். நல்லபடியாக படிங்க. விஷயம் வெரி ஆல் தி பெஸ்ட். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் வரும். நீங்கள் பண்ண வேண்டிய 2 விஷயங்கள், நம்மளுடைய சேனலை மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா. விஷயம் வெரி ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கஸ்டமர் ஷேர் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.